இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 145 அதிகாரம் 9வது வசனம். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். கர்த்தர் எல்லார் மேலேயும் அவர் தயவுள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய இரக்கம் எல்லா கிரியைகள் மேலே இருக்கு. இந்த உலகத்திலே அவர் படைத்த மனுஷர்கள், மிருக ஜீவன்கள், பறவைகள், ஊர்வன பரப்பனன்னு எல்லாவற்றின் மீதும் தேவன் தன் கிரியைகள் மேலெல்லாம் அவருடைய இரக்கத்தை வைத்திருக்கிறார்னு பார்க்குறோம். இன்னைக்கு அவர் இரக்கமுள்ள தேவன். கர்த்தர் இரக்கமும் மனதுருக்கும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ள தேவன் என்றே வேதவசனம் சொல்லுகிறது இல்லையா? அதனால் அவருடைய கிரியைகள் எல்லாம் அவரை துதிக்குதான். உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்மை ஸ்தோத்தரிப்பார்கள்னு வேதவசனம் சொல்லுது. அவர் படைத்த எல்லா கிரியைகளும் தேவனை துதித்து கொண்டு இருக்க, மலைகளும் குன்றுகளும் இல்லையா, ஆறுகளும், மரம், செடி, கொடிகள், பறவைகள், அவைகளெல்லாம் அது தேவனை துதிக்குது. அந்த இயற்கையெல்லாம் துதிக்குது. அவர் உருவாக்கின கிரியைகள் எல்லாம் தேவனை துதிக்குது. அதே போல் அவர் சாயலில் இருக்கிற பரிசுத்தவான்களும் அவரை ஸ்தோத்தரிப்பார்கள்னு வேதவசனம் சொல்லுது. ஏன்னா கர்த்தர் நல்லவர். அவர் இக்கட்டு நாளிலே நமக்கு அரணும் கோட்டையும் தம்மை நம்புகிறவர்களையும் அவர் அறிந்திருக்கிறார்னு நாகும் 1:7 பார்க்குறோம். கர்த்தர் நல்லவர். ஏன்னா தேவனை தவிர வேறு ஒருவரும் நல்லவர் அல்ல இல்லையா? அவர் நல்லவர். இக்கட்டு நாளிலே தேவன் நமக்கு அரணாக இருக்கிறார். அவரை நம்புகிறவர்களே அவர் அறிந்திருக்கிறார். யாரெல்லாம் தேவனை நம்பி இருக்கிறோமோ அவர்களே தேவன் அறிந்து இருக்கிறதுனால அவர்களை எல்லா தீமையான கிரியைகளுக்கும் இக்கட்டுக்கும் விலக்கி பாதுகாப்பார். கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறைக்கும் இருக்கும்னு வேதவசனம் சொல்லுது. அவர் கிருபையும் அவருடைய உண்மையும், அதாவது அவர் வாயிலிருந்து புறப்படுகிற சத்திய வார்த்தை இல்லையா, அந்த உண்மை தலைமுறைக்கும் நமக்கு இருக்குமா. அதே போல் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருப்பார்கள்னே மத்திய 5:9 பார்க்குறோம். தேவ பிள்ளைகள் அநேகருக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர்களாக இருக்கணும் இல்லையா? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவங்க தேவனுடைய புத்திரர்கள், பிள்ளைகள் எனப்படுவாங்களாம். யோனா 4 அதிகாரம் 11 வசனத்தில் பார்க்குறோம். அந்த நினிவே பட்டணத்தார் எப்படி இருந்தாங்கன்னா, அவங்க வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 120,000 பேராக இருந்தாங்க. அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய அந்த நினிவேக்காக பரிதவிக்காமல் இருப்பேனோன்னு தேவன் சொல்கிறார் இல்லையா? அவ்வளோ லட்சம் மக்கள் அழிந்து போகிறத தேவன் விரும்பலை. ஏன்னா அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர், அவர் மன்னிக்க தயை பெருத்தவர் இல்லையா? தேவன் நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் அவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் அந்த 120,000 ஜனங்களும் ரட்சிக்கப்படணுன்றதுக்காக தான் அந்த நினிவேக்கு அன்னைக்கு யோனாவை சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக அனுப்பினார்னு பார்க்குறோம். ஏன்னா தேவன் ஒருவரும் அழிந்து போகக்கூடாது, ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாருமே நித்திய ஜீவனை அடைவது என்பதே பிதாவாகிய தேவனுடைய சித்தமாக இருக்குன்னே பார்க்குறோம். அப்போஸ்தலர் 17 அதிகாரம் 25வது வசனத்தில் எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல் மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. எல்லா ஜீவனுக்கும், சுவாசமுள்ள எல்லா சகல ஜீவன்களுக்கும் அவர் தேவையானதெல்லாம் கொடுக்கிறார். ஆனால் மனுஷர் கையில் தனக்கு ஏதாவது பணிவிடை செய்வாங்கன்னு தேவன் என்னைக்கும் எதிர்பார்க்கல. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஊழியம் கொல்ல அல்ல, ஊழியம் செய்யவே வந்தார் என்றே வேதவசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். அவர் மற்றவர்களுக்காக ஊழியம் செய்ய வந்தார். அப்போ எல்லா ஜீவன்களுக்கும் அவர் சகலத்தையும் கொடுத்து அவைகளை பராமரிக்கிற தேவனாய் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 104:27 ஏற்ற வேளையில் ஆகாரத்தை கொடுக்கிறவர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும், நீர் கொடுக்க அவைகள் வாங்கி புசிக்கும். அதை கடல்வாழ் உயிரினங்கள், திமிங்களை முதற்கொண்டு எல்லா ஜீவன்களும் அவருக்கு ஆகாரம் கொடுக்க அதை வாங்கி புசிக்கும். அவை கைகளை திறக்க அந்த நன்மையானவைகளால் திருப்தியாகும். அவர் கைகளை மூடும்போது அவைகள் திகைத்து மாண்டு போகும் என்றே வேதவசனம் சொல்லுது. இன்னைக்கு கர்த்தருடைய கரத்தை நம்பி அவர் கிரியைகளாகிய நாமும் இருக்கிறோம். ஒரு நாளும் தேவன் அதன் தேவைகளை அந்தந்த நாளிலே நமக்கு விசாரித்து கொடுக்கிறவராக இருக்கிறார். அதற்காக நாம் தேவனை துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும். ஒரு நாளும் தேவன் நமக்கும் பிழை போட்டுகிறார். இந்த உலகத்திலே அவர் படைத்த சகல கிரியைகளுக்கும் அவர் பிழை போட்டி வருகிறார். சங்கீதம் 65 அதிகாரம் 9
13 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அதில் அவர் பூமியை விசாரிக்கிறாராம். அதற்கு நீர் பாய்ச்சி தண்ணீர் நிறைந்த தேவன் நதியினாலே அதை மிகவும் செழிப்பாக்குகிறார். ஏன்னா பரலோகத்திலே தேவனுடைய பாதங்களுக்கு கீழே ஜீவ தண்ணீரின் ஊற்றானது புறப்படுகிறது. அந்த தண்ணீரினாலே தன்னுடைய தான் படைத்த இந்த பூமியை அவர் செழிப்பாக்குறார். அதற்கு நீர் பாய்ச்சுகிறார், அதை திருத்துகிறார், தானியத்தை அவர் விளைவிக்க பண்ணுகிறார்னு பார்க்குறோம். அதன் வரப்புகளெல்லாம் தனியத்தக்கதாய் அதன் படைசால்களுக்கு தண்ணீரை இறைத்து அதை மழைகளினாலே கரைய பண்ணுகிறார். அப்போ அந்த தண்ணீர் எல்லாம் பயிர்களுக்கு ஆசிர்வதித்து கொடுக்கிறார். அந்த பயிர்களை விளையும்படியாக செய்கிறார். அதே போல் வருஷம் முழுவதும் தேவன் நன்மையினாலே நம்மை முடிசூட்டி அவர் பாதைகள் எல்லாம் நமக்கு நெய்யாய் பெய்ய பண்ணுகிறார். நெய் என்பது எதை குறிக்குதுன்னா செழுமை கொழுமைகளை குறிக்குது. வருஷம் முழுவதும் நமக்கு ஒரு செழிப்பையும் கொழுமையும் தந்து நம்மை ஆசிர்வதிக்கிறார்னு பார்க்குறான். அவர் வனாந்திர தாவரங்களிலே கூட அந்த தண்ணீரை அவர் பொழிய பண்ணுகிறார் இல்லையா. மேடுகள் சுற்றிலும் பூரிப்பாக இருக்குது, அதனால் மேய்ச்சலுள்ள வெளிகள் எல்லாம் ஆடுகள் நிறைந்திருக்கு. அப்போது தண்ணீர் இல்லைன்னா ஜீவராசிகள் உயிரோடு இருக்கிறது இல்லை. தண்ணீர் எல்லாருக்குமே ஜீவனாக இருக்குது. அதை தேவன் கொடுக்கிறார். பள்ளத்தாக்குகள் எல்லாம் தானியத்தினாலே மூடப்பட்டு இருக்கிறது. அவைகள் எல்லாம் கம்பீரித்து பாடுகிறது. அதுதான் நான் சொல்கிறேன், வயல்வெளிகளும் செடி கொடிகளும் அசைவது தேவனை துதிக்குது. காலையில் பறவைகள் எல்லாம் கூவுகிறது போது அது தேவனை துதிக்குதுன்னு பார்க்குறோம். ஒரு நாளும் அவருடைய கிரியைகள் அவரை போற்றி மகிமைப்படுத்துகிறது போல் அவருடைய சாயலில் இருக்க நாமும் தேவனை எல்லா நன்மைக்கு கிருபையும் அவரிடத்தில் பெற்றுக்கொள்ளும் போது நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருந்து அவர்களுக்கு துதி கன மகிமை தேவனுக்கு செலுத்துகிறவர்களாக இருக்கணும். என்ன சங்கீதம் 36ஆம் அதிகாரம் 6-9 வசனம் வரைக்கும் பாருங்கள். உமது நீதி மகத்தான பர்வதங்கள் போலவும் உமது நியாயங்கள் மகா ஆழமாக இருக்கிறது. கர்த்தர் நீதி நிறைந்தவர், அவர் நியாயம்லாம் ஆழமாக இருக்கிறதுன்னு பார்க்குறோம். அவர் மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றி வருகிறார்னு வேதவசனம் சொல்லுது. அவருடைய கிருபை அருமையாக இருக்கிறது. மனுபுத்திரர் எல்லாம் அவருடைய செட்டை நிழலில் அவர் கரத்தின் நிழலில் வராங்க. அவர் தான் தனக்கு பாதுகாப்பு. ஏன்னா தாவீது எப்பவுமே அவர் தான் தனக்கு அரணும் கோட்டையும் துருகமாக இருக்காருன்னு சொல்கிறார். உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறான்னு பார்க்குறோம். அவர் மறைவு, அவர் நிழல், அதில் தன்னுடைய பிள்ளைகளை தன்னுடைய ஜீவராசிகளை அவர் படைத்த கிரியைகளை எல்லாம் தேவன் பாதுகாக்கிறார். அதனால தான் மனுஷரெல்லாம் அவர் சட்டை நிழலில் வராங்கன்னு பார்க்குறோம். ஆலயத்தின் சம்பூரணத்தினாலே திருப்தி அடைவீர்கள்னு வேதவசனம் சொல்லுது. ஆலயத்துக்கு போகும்போது அங்கே ஆவிக்குரிய கர்த்தருடைய வார்த்தையானது நம்மை போஷிக்கிறது. அது நம்ம ஆத்மாவை பலன் கொள்ள செய்து ஒரு நாளும் தேவ பலத்தினாலே நம்மளை பூர்ணப்படுத்துகிறது பார்க்குறோம். அதே போல் அவருடைய பேரின்ப நதியினாலே நம்முடைய தாகத்தை தீர்க்கிறார். அவருடைய பிரசன்னம் நமக்கு இருந்தால் போதும். பசி எடுக்காத தாகம் எடுக்காத அந்த ஜீவ தண்ணீரின் ஊற்று நமக்குள்ளே அது பெருக்கெடுக்க செய்வார். அவருடைய வெளிச்சத்திலே நாம் இன்றும் வெளிச்சத்தை காண முடியும். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், நன்மை செய்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இதயங்களை எல்லாம் நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்தது இல்லை என்றார்கள். அப்போ கர்த்தர் நன்மை செய்து தேவன் நன்மை செய்கிறார். அவர் வானத்திலிருந்து மழையை பொழிய பண்ணி செழிப்புள்ள காலங்களை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறார். ஆகாரத்தினாலே நம்மை சந்தோஷிப்பிக்கிறார். நம் இருதயத்தை சந்தோஷத்தினாலே நிரப்புகிறார் இல்லையா. இதெல்லாம் நமக்கு சாட்சியாக அவர் வைத்திருக்கிறார். அதனால் கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாக இருக்கிறார்னே சங்கீதம் 25:8 பார்க்குறோம். அவர் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். ஏன்னா நல்லதும் நியாயமானதையும் செய்கிறவர் தான் நம் தேவன். அவர் இனிமையானவராக இருக்கிறார். அவர் நீதி செய்கிறவராக இருக்கிறார்னா வழி தப்பி போகிறவர்களுக்கு கூட அவர் போதித்து நல்ல வழியில் நடத்துகிறாராம். தேவன் நல்லவராகவே இருக்கிறதுனால தவறு செய்தவர்கள் கூட மீண்டும் தங்கள் நல்ல வழிக்கு திரும்புவதற்கு கர்த்தருடைய வார்த்தை அவர்களை வழிநடத்துகிறதுன்னு பார்க்குறோம். எளியோர்களுக்கும் அவர் வழி காட்டுகிறார். தேவன் சொற்கேட்டு இன்னைக்கு நாம் நடக்கும்போது அவரிடத்திலே நாம் கற்றுக்கொள்ளும் போது அவரை போலவே வாழ நமக்கு போதித்து நம்மை வழிநடத்துவார். இன்றைக்கி கொடுத்த அந்த வார்த்தையின்படியும் தேவன் நல்லவராக இருக்கிறார் இல்லையா. எல்லார் மேலேயும் அவர் தயவு உள்ளவராக இருக்கிறார். அவர் கிரியைகள் மேலெல்லாம் அவர் இரக்கம் காட்டுகிறவராக இருக்கிறார்னு பார்க்குறோம். அதனால் தேவனை நம்புங்க, அவரை விசுவாசிங்க, அவரை பற்றி கொள்ளுங்க. அப்போ அவர் உங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவி ஒத்தாசையும் தயையும் தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமேன்.